நம்ம நாட்டு ஜனாதிபதி இருக்கார் இல்லையா? அனுரகுமார திசாநாயக்க. அவர விட இந்த பாதாள உலகு குழு தலைவர்ன்னு சொல்லப்படுற கஞ்சிப்பாணி இம்ரானுக்கு வந்து செல்வாக்கு அதிகமா இருக்கு அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்லியிருக்கார். மக்கள் வந்து என்னதான் நிறைவேற்று ஜனாதிபதி அதிகாரம் வந்து அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு குடுத்தாலும் கூட, இப்போ இந்த நாட்ட வந்து 3 பேர் தான் ஆள்றாங்க. டில்வின் சில்வா, கர்தினால் ரஞ்சித், பாதாள உலகு குழு தலைவர் கஞ்சிபாணி இம்ரான். சில பேருடைய நடவடிக்கைகள் வந்து அது என்ன சொல்றது? ரொம்ப சீக்ரெட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆ. அதாவது நாமல் ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா? அவர் ம். வந்து இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதாவது இவர் வந்து ஏன் இந்தியாவுக்கு போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னவா இருக்கும்? பாராளுமன்றத்துல அண்மைய நாட்கள்ல வந்து இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், அதையும் தாண்டி இந்த பாதாள உலக குழு செயற்பாடுகள் அப்படி இப்படின்னு இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்துக்கு அப்புறமா பார்லிமெண்ட்ல அதிக அளவுல பேசப்பட்டுச்சு. பேசப்பட்டதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் திருப்பி இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் எல்லாமே அதிக அளவுல பதிவாயிட்டு வரதோ என்னவோன்னு எனக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து எனக்குள்ளேயுமே இருக்கு. இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் கனிஷ்யா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனிஷ்யா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். சனி ஞாயிறு 2 நாள் லீவுக்கு அப்புறமா வந்து இன்னைக்கு மறுபடியும் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கோம். இன்னைக்கு நாட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து தெளிவாகவும் விரிவாகவும் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்து நாங்கள் 2 பேர் தயாரா இருக்கோம். ஸோ இன்னைக்கு நாளில் பரபரப்பான சம்பவங்கள்னா என்ன பதிவாகி இருக்கு? சரி, முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உதய கம்மன் பிள்ளை இருக்கார் இல்லையா? ஆ. அவர் வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ம். என்ன அப்படின்னா, நம்ம நாட்டு ஜனாதிபதி இருக்கார் இல்லையா? அனுரகுமார திசாநாயக்க. ம். அவரை விட இந்த பாதாள உலகு குழு தலைவர்ன்னு சொல்லப்படுற கஞ்சிப்பாணி இம்ரானுக்கு வந்து செல்வாக்கு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ம். ம். அது மட்டும் இல்லாம இன்னொரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க நம்ம நிகழ்ச்சியில பார்த்துலாம். ஓகே. அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இப்போ வந்து அடிக்கடி வெளியில தென்படுறதுக்கு அதிகமா இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். இது எனக்கு மட்டுமா இல்லாட்டி எல்லாருக்கும் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அவர் வந்து நேற்றைய தினம் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் தான். நல்லது நடக்க போகுது நாட்டுக்கு வெகு விரைவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்காரு. இந்த கதையில அப்படி என்ன ஆழமான கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். அது மட்டுமா, ம். மஹிந்த ராஜபக்ஷ அப்படி சொல்லும்போது நாமல் ராஜபக்ஷ வந்து ம். திடீர்னு ஒரு இந்தியாவுக்கு வந்து விசிட் அடிக்கிறாரு. யாருக்குமே சொல்லாம, அதுவும் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் சொல்லிட்டு, ம். போனதும் தெரியாது வந்ததும் தெரியாது அப்படின்ற மாதிரி போயிட்டு அங்க பண்ண வேண்டிய வேலையை முடிச்சிட்டு ம். டக்குன்னு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து அங்க யாரை மீட் பண்ணாரு, ம். பின்னுக்கு என்ன நடக்குது அப்படின்றதையும் நீங்க நம்ம நிகழ்ச்சியில பார்த்துலாம். ஓகே. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பசில் ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா? பசில் ராஜபக்ஷவை நாட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர்றது அவ்வளோ லேசுப்பட்ட வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அலி சப்ரி சொல்லியிருக்காரு. அதில் அப்படி என்ன கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பேசிடலாம். சரி, வாங்க பேசலாம். ஓகே. முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ம். உதய கம்மன் பிள்ளை இருக்கார் இல்லையா? ஓகே. அவர் வந்து அவரை பத்தி நம்ம சொல்லிதான் தெரியணும் அப்படின்றது இல்ல. அது ம். வந்து எந்த பிரச்சனையாவே இருந்தாலுமே அவருக்கே சம்பந்தம் இல்லாத பிரச்சனைக்கு கூட கமெண்ட் அடிக்கிறதுல வந்து அவர் வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு டக்குன்னு ஒரு சொல்லலாம். ஊடக சந்திப்பு நடத்திடுவாரு. ஆ, அதை என்ன சொல்றது, சும்மா இருந்த சுரேஷ் சாலைக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாரு. அது மூலமா ஃபேமஸ் ஆனாரு. ம். அப்புறம் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு புத்தகம் எழுதினாரு. அப்படி ம். இப்படின்னு நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லிஸ்ட்ல வந்து இப்போ இன்னொரு லிஸ்ட்லையும் இன்னொரு விஷயத்த சேர்த்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான், ம். நம்ம நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவரை விட வந்து ம். பாதாள உலகு குழு தலைவரா சொல்ற கஞ்சிப்பாணி இம்ரான் இருக்கார் இல்லையா? ம். அவருக்கு வந்து செல்வாக்கு அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, மக்கள் வந்து என்னதான் நிறைவேற்று ஜனாதிபதி அதிகாரம் வந்து அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட, ம். இப்போ இந்த நாட்டை வந்து ஆள்றது அவரு கிடையாது. ம். 3 பேர் தான் ஆள்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல 3 பேர்ல அவர் யாரை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரில்வின் சில்வா இருக்கார் இல்லையா? டில்வின் சில்வா அவரை வந்து சொல்றாரு. ம். அதே மாதிரி கர்தினால் ரஞ்சித் தாண்டகி இருக்காங்க ம். இல்லையா? ம். அவரை வந்து சொல்றாரு. அதே மாதிரி பாதாள உலகு குழு தலைவர் கஞ்சிபாணி இம்ரான் இருக்கார் இல்லையா? ம். அவங்க 3 பேரும் தான் இப்ப வந்து நாட்டை ஆள்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு. ம். அதே மாதிரி நம்ம இலங்கை வரலாற்றை பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டை வந்து எத்தனையோ பேர் வந்து ஆண்டிருக்காங்க. வெளிநாட்டு ஆங்கிலேயர்களா இருக்கட்டும், ம். ஹொல்லாந்தர்களா இருக்கட்டும், ம்ஹும். இப்படி எல்லாருமே ஆண்டிருக்காங்க. அவங்க கூட வந்து இந்த சமய நிகழ்வுகளை வந்து சுதந்திரம் கொடுத்தாங்க. நீங்க ம். வந்து வேண்டியது செய்யலாம் அப்படின்ற மாதிரி சுதந்திரம் கொடுத்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இந்த பிரேயரா நடக்குது இல்லையா? அதுல கூட சுதந்திரமா நம்மளால வந்து இது பண்ண முடியல. அதுல கூட சில பேர் வந்து தலையிடுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ம். அதாவது இவங்க இப்ப எத பெருசா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தேவேந்திர முனையில இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துல வந்து ஒரு பிரேயரா திட்டமிடப்பட்டிருக்கு. இப்போ இந்த சம்பவத்த பத்தி நாங்க ஆரம்பத்துல இருந்து எங்களோட நிகழ்ச்சியில பேசிட்டு தான் இருக்கோம். அதாவது இந்த ஒரு ஆடியோ லீக் ஆகும் இல்லையா? அந்த நடன குழுவ ஆட விடல அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து கொன்றுவோம் அப்படின்னு
சொல்லி கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்படுற இந்த ஆடியோ வந்து நாங்கள் எங்களோட நிகழ்ச்சியில் கூட போட்டு காட்டியிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்படியான பின்னணியில தான் இந்த பிரச்சனை இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறி இருக்கு. ஒரு காவடி நடன குழுக்களுக்கும் இந்த அதோட ஒருங்கிணைப்பாளருக்கும் இடையில இருக்கக்கூடிய சிக்கல் நிலைமை தான் பெரிய ஒரு பாதாள உலக குழு 2 குழுக்களுக்கு இடையில பிரச்சனையாக மாறி இருக்கு. இப்போ என்னதான் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் இந்த பெருகிரா எல்லாமே ஒழுங்காக நடந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் நேற்றைய தினம் ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. என்னன்னா, இப்போ இந்த காவடி நடன குழுக்கள்னால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது. அப்போ அந்த காவடி நடன குழுக்களை வந்து நம்ம இதில் பங்கு பற்றாமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாளைய தினம் நடக்க இருந்த இந்த ஊர்வலத்தில் காவடி நடனத்தை வந்து இல்லாமல் பண்ண பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு தான் இப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க. அதாவது இப்ப என்ன சொல்றது, எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இப்போ ஒண்ணு கிடைச்சிருச்சு இல்லையா? ஆமா. சோ இத வச்சு அனூர் அரசாங்கத்தை போட்டு தாக்கலாம் அப்படின்ற ஆனா மாதிரி என்னன்னா, தாக்கிட்டு இப்போ இருக்காங்க. அதுக்கு முன்னாடி முன் வச்சுட்டு இருந்த குற்றச்சாட்டை மறந்துடுறாங்க. அது வேற ஒரு பக்கம் இப்ப போய்கிட்டு இருக்கு. இப்ப நாமல் ராஜபக்ஷ என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? 2009ல யுத்தம் நடந்துச்சு இல்லையா? யுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நாட்டுல வந்து இந்த பிரகரம் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கு நாங்க தேவையான அரசாங்கத்துல தேவையான பாதுகாப்பெல்லாம் கொடுத்தோம். இப்ப என்னடான்னா, ஒரு பாதாள உலக குழு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி பெருகராவே நடத்தாம விடுற மாதிரி செய்றாங்க இந்த அரசாங்கம் அப்படின்னு. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இருக்கு இல்லையா? இந்த தாக்குதல் நடக்கும்போது புலனாய்வு தகவல் கிடைச்சிருந்தும் அரசாங்கம் வந்து ஒழுங்கான பாதுகாப்பு இதை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துச்சு. அப்படி அந்த என்ன சொல்றது, அந்த புலனாய்வு தகவல் கிடைச்சும் பாதுகாப்பு கொடுக்காதனால கொடுக்க தவறுனதுனால இந்த மாதிரி ஒரு நீங்கள் அந்த பூஜைகளை நிப்பாட்டி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குமா அப்படிங்கிறது தான் எல்லாருமே முன்வைக்கிற குற்றச்சாட்டு. இப்போ அப்படியும் சொல்கிறாங்க. இப்போ இங்கே புலனாய்வு தகவல் கிடைச்சதுக்கப்புறம் இந்த வழிபாடுகளை நிறுத்தினா இப்படியும் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதே எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் தானே அப்போ இருந்த இந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தையும், அதாவது மைத்ரிபாலவோட நல்லாட்சி அரசாங்கத்தையும் வந்து குற்றம் சுமத்தினாங்க இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரம் தொடர்பாக. அப்படி இருக்கும் போது இப்போ அரசாங்கம் சரியான விதத்தில் போய்கிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அதை கேன்சல் பண்ணுறதுக்கு யோசனை முன் வச்சிருக்காங்க. அது பாராட்டுவோம் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க வந்து அதை மாற்றி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இதை வச்சு குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியல. ஆமா. அதே மாதிரி உதயகம்மன் பிள்ளை வந்து இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அனூர் அரசாங்கம் வரும்போது சொன்னாங்க, நாங்க வந்து 2 போயா இல்லாட்டி ஒரு கொஞ்ச நாள்லயே வந்து பாதாள உலக நடவடிக்கையெல்லாம் ஒழிச்சிருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா, இப்ப என்ன நடக்குது? வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து மிரட்டல் விடுத்துட்டு இருக்காரு. இப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் எங்க போச்சு அப்படின்ற மாதிரி அவரும் அவருடைய சார்புக்கு ஒன்னு 2 விஷயத்த வந்து சுட்டி காட்டி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. பட் நம்ம வந்து இதையும் கருத்தில் கொள்ளணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் அண்மையில தான் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வந்து தலை தூக்கி இருக்கு. ஸோ கொஞ்ச நாளா வந்து இந்த சம்பவங்களே இல்லாம இருந்துச்சு. நிறைய மக்கள் வந்து பீஸ்ஃபுல்லா இருந்தாங்க. போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து ரொம்ப இல்லாம போனது. நிறைய போதைப் பொருட்கள் வந்து கிலோ கணக்குல வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இந்த அனூர் அரசாங்கத்துல தான். ஸோ அதையும் அவங்க தான் பண்றாங்க. பட் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதோ இன்னும். இல்ல, ஆனா எனக்கும் ஒரு டவுட். இந்த பாராளுமன்றத்துல அண்மைய நாட்கள்ல வந்து இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், அதையும் தாண்டி இந்த பாதாள உலக குழு செயற்பாடுகள் அப்படி இப்படின்னு இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்துக்கு அப்புறமா பார்லிமெண்ட்ல அதிக அளவுல பேசப்பட்டுச்சு. பேசப்பட்டதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் திருப்பி இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் எல்லாமே அதிக அளவுல பதிவாயிட்டு வரதோ என்னவோன்னு எனக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து எனக்குள்ளேயுமே இருக்கு. என்னடா இது கொஞ்ச நாள் அமைதியா இருக்கு, மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு. ஏன்னா இப்போ வரைக்குமே நிறைய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள்ல பெரும்பாலான சம்பவங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் இடையில தகராறுனால நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் போலீஸ் விசாரணைகள்ல தெரிய வந்திருக்க விஷயம். அப்போ இப்ப அடுத்தடுத்து நடக்கிற எல்லாமே வந்து இந்த மாதிரி போதைப் பொருளுக்காகவும் பாதாள உலகத்துக்காகவும் எப்படி தொடர்ந்து நடக்கும்? கொஞ்ச நாள் அமைதியா இருக்காங்க, மறுபடியும் நடக்குது அப்படிங்கிறதுல பல சந்தேகங்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. எது எப்படி இருந்தாலும் இப்போ மறுபடியும் பாதாள உலக குழுக்களோட ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிச்சு தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு இலங்கையில. பாப்போம். இதுக்கு வந்து அரசாங்கம் எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஆமா. ஆனா இன்னொரு தகவலும் இருக்கு. நாட்டுல மிக முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு வந்து பாதாள உலக குழுக்கள் கிட்ட இருந்து அச்சுறுத்தல்கள் இருக்கு, மரண அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் பரவுன மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது. அரசாங்கம் வந்து இது எப்படியோ சரியான விதத்துல பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள்ல தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. சரி, இது எப்படி இருக்க நேரத்துல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா, ஆமா. அவரும் அவருடைய சார்பா ஒரு
ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். இந்த கட்சிகள் வந்து கூட்டணி வைக்கிறாங்க இல்லையா? இந்த ஆமா. எதிர்க்கட்சிகள் அன்னை கூட வந்து எல்லாருமே ஒண்ணா பேசி நிறைய முடிவுகள வந்து ம். எடுத்திருப்பாங்க. ம். ஸோ அதெல்லாமே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ம். யாரு ம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்ல. ஆமா. அதாவது இப்போ மஹிந்த ராஜபக்ஷ இப்ப அடிக்கடி ஊடகங்களுக்கு வர மாதிரி எனக்கு ஏதோ சும்மா தோணுது. நிறைய இடத்துல இப்ப அவரோட முகம் வந்து பாத்துப்படுது. இப்போ அண்மையில பார்த்தீங்கன்னா, ரோஹித அபேகுணவர்தனவோட மனைவிக்கு பிறந்த நாள். பிறந்த நாளுக்கும் வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ போயிருக்காரு. கேக் வெட்டி சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ஆனா, இந்த கூட்டணி அமைக்கிறத பத்தி இப்ப இவரு சொல்லியிருக்க கருத்து வந்து இன்னைக்கு நாள்ல கொஞ்சம் பேசு பொருளா மாறி இருக்கு. ஏன் அப்டின்னா, இப்ப அவரோட ஆட்சியில யாரும் வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு அவங்க விட்டதும் கிடையாது. எதிர்க்கட்சியில இருக்க யாரு வேணாலும் எனி டைம் அவங்க ஆளும் கட்சியா இருக்கும்போது, அவங்க வந்து ஆளும் கட்சியில சேர்ந்து கொள்ளலாம். எதிர்க்கட்சியில அப்டின்னா, அவங்க கூட்டணி அமைக்கிற அளவுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து கட்சிகளுக்கு மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில இருக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா இந்த கூட்டணி ஆட்சி எதுக்கு இப்போ டக்குன்னு ஒரு எதிர்க்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்கு அப்படிங்கிற கேள்விதான் பரவலா எழுப்பப்பட்டிருக்கு. ஆனா அதையும் தாண்டி ஆளும் கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த காலத்துல இருந்தே நிறைய 2-3 கட்சிகள் சேர்ந்து தான் நாட்டை ஆண்டாங்க. நாட்டை ஆட்சி செஞ்சாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ரீசெண்டாக வந்தது தானே. எதுவோ எப்படி யார் இப்போ பிரதமர் ஒரு கட்சியாக இருந்தால் ஜனாதிபதி ஒரு கட்சியில் அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளாக தானே போச்சு. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நல்லாட்சி அரசாங்கம். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்தார், ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தார். இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் இப்போ இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி ஆட்சி என்னவா இருக்கும். யார் ஜேவிபியும் தேசிய மக்கள் சக்தியும், அதை தாண்டி சமூக அமைப்புகள் இருக்குது, இப்படி ஒரு படித்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டணியாக தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ திடீர்னு என்னென்னா இந்த காளான் முளைக்கிற மாதிரி தான் எதிர்க்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து கொஞ்சம் வெளியாகிட்டு இருக்கு. அதுவும் அரசாங்கத்துக்கு எதிராக. நீங்க சொன்ன மாரியே நிறைய கேள்விகள் வந்து மக்கள்கிட்ட எழும்புது. இருந்தாலுமே வந்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இவங்க இப்ப கூட்டணி வந்து அமைக்கிறாங்க. ஆமா. அமைக்கிறதால யாருக்கு நன்மை அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உண்மையிலே இப்ப சேர்றாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் நன்மையா? இல்லாட்டி நிறைய பேர் அந்த கூட்டணியில சேர்ந்த அந்த தமிழ் அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து மக்களுக்காக சேர்ந்து ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம். இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை இல்ல. எத்தனையோ பிரச்சனைகள் நடக்கும்போது குரல் குடுத்தாங்க தான். அது எப்ப குரல் குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடாளுமன்றத்துல பேசும்போது மட்டும் அப்படியே போற போக்குல அந்த விஷயத்த வந்து பேசிட்டு போவாங்க. பட் நாடாளுமன்றத்துல வெளியில வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி இதுவும் சரி ஆளும் கட்சியுமா இருக்கட்டும் சில பேர் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறத வந்து நாங்க வந்து பார்க்கக்கூடியதாகவே இருக்கும். ஸோ இப்படி இருக்க பட்சத்துல இவங்க எதுக்கு வந்து இப்போ ஒண்ணா இருக்காங்க, இதனால யாருக்கு லாபம் அப்படின்ற கேள்வியும் மக்கள்கிட்ட வந்து எழும்பி இருக்கு. ஆமா, அதாவது திகாம்பரம் எல்லாருக்குமே தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர். அவர் சொல்லியிருக்கார் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வாக்குறுதிகள் நிறைவேறாதனால தான் தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்தன அப்படின்னு. இல்ல எவ்வளவு நாளா உங்களோட வாக்குறுதிகள் நிறைவேறாம இருக்கு? அதான் எங்களுக்கு இருக்க கேள்வி. இப்போ இன்னைக்கு நேத்து இல்ல, இப்போ காலமா நீங்க முன்வைக்கிற வாக்குறுதி இந்த அரசாங்கத்தோட இல்ல, இதுக்கு முன்னாடி அரசாங்கங்கள் வந்து தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், மலையக தமிழர்களா இருக்கட்டும், எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர்களா இருக்கட்டும், யாருக்குமே கொடுத்த வாக்குறுதிகள் எங்கேயுமே நிறைவேற்றப்படல. இப்போவும் இந்த அரசாங்கத்திலையும் நிறைவேற்றப்படல. அப்ப இப்போ நீங்க வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு பதிலா இதுக்கு முன்னாடி வாக்குறுதிகள் நிறைவேறாம இருக்கப்பவே நீங்க வந்து அமைச்சிருக்கணும் அப்படின்றவங்க வந்து இப்ப டைம் பார்த்து இப்பதான் அமைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அதுவும் சகோதர மொழி சிங்கள மொழி அமைச்சர்கள் வந்து அமைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அமைக்கணும்ன்றத வெயிட் பண்ணிக்கிட்டு தேவையில்லை இல்லையா? இல்லை நம்ம வந்து வெளியே அமைச்சிருந்தா அதை பார்த்து இவங்க வந்து அமைச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி இப்போ நாட்டுல வந்து மக்கள் சாப்பிடாம இருந்தாங்க, வரிசையில வந்து உயிரிழந்தாங்க. அவ்வளோ பற்றாக்குறை. கேஸ் இல்லை, கரண்ட் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, கையில் காசு இருந்தும் ஒரு பால்மா பாக்கெட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பால்மா இல்லை கடைகளில். அந்த மாதிரி பெரிய பிரச்சனை. பெட்ரோல் டீசல் விலை கூடிருச்சு, மக்கள் ரோட்டுக்கு இறங்குனாங்க. இவ்வளோ பிரச்சனைங்க இருக்கும்போது இந்த எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க வீட்டில் அப்படிங்கிற ஒரு கொஷன் இருக்கு இல்லையா? இப்போது இதையும் தாண்டி எவ்வளோ இந்த டித்வா புயல் வந்துச்சு, அப்போவும் அரசாங்கத்துக்கு மேலே எவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்போ ஏன் எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து ஒன்றிணையலை? இல்லை நீங்கள் அரசியல் பிரச்சனைக்கு மட்டும்தான் சேருவீங்களா இருந்தா இந்த மலையக தமிழர்களுக்கான சம்பள உயர்வு அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்துல ரொம்பவே ரீசெண்டாக தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க படாத கஷ்டங்கள் இல்லை. இவ்வளவோ காணிகள் இல்லாம இருக்க, வீடு இல்லாம வெளியேற்றப்பட்டவங்க பல பேர் இருக்காங்க. அப்போ எல்லாம் ஏன் நீங்க கூட்டணி அமைச்சு இதை வந்து வெளியில கொண்டு அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தல? அப்போ இப்போ எதிரில் இருக்கிறது யாரு அப்படிங்கிறத பார்த்துதான் நீங்க வந்து கூட்டணி அமைக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவீங்களா அப்படிங்கிறது தான் இப்போ பரவலா எழுப்பப்பட்டு இருக்கக்கூடிய கேள்வி. இப்போ
நீங்க சொன்ன மாதிரி தான். மக்களுக்காக தான் நீங்க வந்து கூட்டணி அமைச்சீங்களா? அப்படி இல்லன்னா, எதிர் வரப்போற தேர்தலுக்காக வேண்டியா? அப்படிங்கிற கேள்வி என்னதான் நீங்க வந்து பதில் சொன்னாலும், இல்ல நாங்க மக்களுக்காக தான் அப்படின்னு சொன்னாலும், இந்த கேள்வி வந்து பரவலாவே இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா, அவங்களோட நடவடிக்கைகளும் இப்ப அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கு அதே அப்படிங்கிறது. மாதிரி நான் கூட இன்னைக்கு நியூஸ்ல பார்த்தேன். அதுல ம். வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்க்கட்சிகள் இருக்கு இல்லையா? அதுல வந்து இப்ப பிணை வாங்கிட்டு வெளியில வந்தவங்க, ம். குற்றம் செஞ்சவங்க, இவங்களால ம். தான் அந்த கட்சிகள் வந்து சூழ்ந்திருக்கு. ஸோ ம். இதுல இருந்து அவங்க தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப எல்லாருமே வந்து ஒன்றிணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாரியும் ஒரு பேச்சு ஒண்ணு அடிபடுது. ஆமா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து கடந்த கால அரசாங்கத்திலேருந்து நிறைய பேர் மேல வந்து இப்ப வழக்குகள் இருக்கு, ம். விசாரணைகள் இருக்கு, எல்லாமே ம். நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி எல்லாம் கூட்டணி வைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழும்பியிருக்கு. சொல்ல பட் தெரியல. எது என்னமோ தெரியல. பார்ப்போம். இப்போ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையே கைது செஞ்சுட்டாங்க. கொஞ்ச நாள் உள்ள வச்சுட்டாங்க. அவருக்கே இந்த நிலைமைன்னா, நமக்கெல்லாம் என்ன நிலைமை? அதே அப்படின்னு மாதிரி யோசிச்சு கோட்டாபய ராஜபக்ஷ வந்து அவரே நீதிமன்றத்துக்கு போயிட்டு என்ன பயங்கரவாத தடை சட்டத்துல அரெஸ்ட் ஆமா. பண்ணாதீங்க அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ம். யோசிச்சிருப்பாங்க. பெரிய பெரிய தலைக்கே இந்த நிலைமைன்னா நம்ம எல்லாம் நமக்கு ஏமாத்துறோம் அப்படின்றதுக்காக அதனால வந்து நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். எங்கேயாவது அந்த என்ன சொல்றது? ஒண்ணு நம்ம வந்து இப்படி ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம பிரபல்யம் அடையணும். அப்படி இல்லன்னா, பிரபல்யம் அடையிறவங்கள நம்ம வந்து தப்பா பேசியோ, இல்லாட்டி அவங்கள பத்தி நல்லா பேசினாலும் நம்ம வந்து பிரபல்யம் அடைஞ்சிரலாம். இந்த மாதிரி. அதுதான் நம்ம டக்குன்னு ஃபேமஸ் ஆகுறதுக்கோ, இல்லாட்டி நம்மள சேஃபா வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ம், ஆப்ஷனா இருக்கும் இல்லையா? நம்ம முயற்சி செய்யணும். அது நம்மளால முடியல அப்படின்னு சொன்னா, முயற்சி செஞ்சு முன்னேறுறவங்களோட பின்னாடி நம்ம இருக்கணும். இருக்கணும். ஸோ கட்டாயம் அதானே. அப்போ அதுதான் இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து தெளிவாவே தெரியுது. ஸோ இப்படியான பின்னணியில வந்து இப்போ இன்றைய நாள்ல வந்து இந்த எதிர்க்கட்சிகளோட செயற்பாடுகளை வந்து மக்கள் இன்னும் உன்னிப்பா அவதானிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகளும் மறக்கக்கூடாது. நாங்களும் ஞாபகப்படுத்த மறக்க மாட்டோம். சரி. இது இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது, சில பேருடைய நடவடிக்கைகள் வந்து அது என்ன சொல்றது? ரொம்ப சீக்ரெட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆ. அதாவது நாமல் ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா? அவர் ம். வந்து இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு. எப்ப ம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த செவ்வாய்க்கிழமை, அதாவது போன செவ்வாய்க்கிழமை வந்து அவர் இந்தியா போயிருக்காராம். ம். அந்த விஷயம் இப்பதான் வெளியில தெரியுது மக்களுக்கு. ம். ம். அதாவது இவர் ம். வந்து ஏன் இந்தியாவுக்கு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து எதிர்க்கட்சி அமைச்சர்கள் சில பேர் இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து சீக்ரெட்டா சந்திக்கிறதுக்கு தான் இவர் வந்து போயிருக்காரு. ம். அதுவும் இவர் போறது நிறைய பேருக்கு தெரியலையா? அந்த குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் தான் சொல்லிட்டு, "இங்க நடக்கிறதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் ஒரு சில்லறை வேலையா போயிட்டு வரேன்." சில்லற அப்படின்ற வேலையா? மாரி கொஞ்சம் இந்தியா அவர் வந்து போயிட்டு. போயிட்டு வந்திருக்காராம். ஆ. அதுவும் ரொம்ப நேரம்லாம் தங்கல அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டு ஒரே நாள்ல அடுத்த நாள் இரவே அவர் வந்து இலங்கைக்கு திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? அவர் யார வந்து சந்திச்சாரு அப்படின்னு வந்து தெரியல. பட் இதுல என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இரவு சாப்பாடு வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் வந்து ம். வெஜ் சாப்பாடு தான் குடுத்துருக்காங்களாம். ஸோ ஓ! அங்க தான் இருக்குது. யாரா அப்ப இருக்கும்? யாரா எந்த இருக்கும்? கட்சியா இருக்கும்? அப்படின்ற மாரி கொஞ்சம் ஏதோ மலர்றதுக்கு ட்ரை பண்ணதோ தெரியல. தெரியாது இல்லையா? ஆமாமாமா. அதனால இப்ப இவரோட நடவடிக்கைகள் எல்லாமே ரகசியமா இருக்கட்டும். பிரச்சனை இல்ல. சரி எதுக்கோ போயிருக்காரு அப்படின்னு வந்து தெரியுது. பட் ஏதோ ஒரு பெருசா பிளான் பண்றாங்கன்னு தெரியுது. அதான். பட் என்ன பிளான்னு தான் தெரியல. ரகசியமா போயிட்டு வர அளவுக்கு அப்போ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயமே லீக் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா இப்போ இந்தியால வேற பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா நடந்து இப்பதான் இந்தியா கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கு. எங்களுக்கு தெரியும் டெல்லியில வந்து இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் எல்லாருமே சேர்ந்து இளைஞர்கள் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைச்சரை வந்து பதவி விலக வச்சிருக்காங்க. இது எல்லாமே யாரை பார்த்து கத்துக்கிட்டது அப்படின்னு கேட்டா நம்ம தான் அதுக்கெல்லாம் நம்ம தான் வழிகாட்டி அப்படின்னு முன்னோடிகளா சொல்லலாம். இருந்திருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு இந்த கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. உதயகம்மன் பிள்ளை பத்தி பேசுனீங்களே, அவர் இன்னைக்கு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. இப்போ இந்தியால நடக்கிறது தான் இலங்கையில நடக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க தானே. அதே மாதிரி இப்போ நீதி அமைச்சரை பதவியிலேருந்து விலக்கிறதுக்கு இலங்கையிலையும் கரப்பான் பூச்சிகள் வரணும் போல அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த மாதிரி மாறிடுச்சு. ஆனால் இந்தியாவில் நடந்தது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்லணும். அதாவது இளைஞர்களுக்கு ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டை பார்க்கும்போதே எங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ வார்த்தை மயக்கம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா என்ன சொல்றது ரொம்பவே ஒரு மறுபடியும் எங்களோட இறந்த காலத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நாங்கள் அங்கே இல்லைனாலும் இங்கேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்படி அவர் வந்து பதவி விலகுவார் அப்படிங்கிறது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது, இல்லை நான் பதவி விலகுறேன் அப்படின்னு. அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இலங்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு தெரியும். எப்படி இலங்கையில் இருந்தவங்க வந்து
தப்பிச்சு போய் தானே நாங்கள் பதவி விலகுறோன்னே சொன்னாங்க இல்லையா? இங்கே இருந்துக்கிட்டு அவங்களால சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வந்து எங்களுடைய மக்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி அங்கே இருந்த மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே சேர்ந்து கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரைக்கும் அமைதி முறையிலான ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தாங்க. அதில் வெற்றியும் பெற்றிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தது. ஊழல்கள் அதையும் தாண்டி தவறு எங்கே நடக்குதோ அதை தட்டி கேட்கிற அளவுக்கு மக்கள் கையில் பலம் இருக்குது அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ வந்து முன்ன ஜெனரேஷன் மாதிரி கிடையாது, கிடையாது. ஜென்சி அப்படின்ற வந்து இல்லை நிறைய நானுமே வந்து உண்மையை நான் ஒத்துக்கணும் இல்லையா? நானுமே வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் பற்றி ஒரு தவறான புரிந்துணர்வில் தான் இருந்தேன். ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், நம்ம பார்க்குறவங்களா இருக்கட்டும், இது என்ன இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ எங்களை வளர்த்த விதமும் சரி, நாங்கள் வளர்ந்த விதமும் சரி, அந்த ஜென்சி கிட்ஸை வளர்ந்துக்கிட்டு இருக்க எந்த நேரமும் ஃபோன்லேயே தான் இருப்பாங்க, சோஷியல் மீடியாலே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் அவங்க மேலே முன்வைக்கப்படுற கூற்று. ஆனால் இந்த வீடியோஸ் அதை தாண்டி இவங்க நடந்துக்கிட்ட விதத்தை பார்க்கும்போது இல்லை நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன தெளிவும் ஒன்றும் கிடைச்சிது. அவங்களால நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். இப்போ பாருங்க, அவங்க சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு அந்த கட்சிக்கு அந்த பேர் வந்ததுக்கு காரணமே வந்து ஒருத்தர் இந்த இளைஞர்கள் எல்லாமே வந்து கரப்பான் பூச்சிகளை மாதிரி அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த கட்சியே உருவாகுது. அப்போது எல்லாமே இளைஞர்கள் அந்த ஒரு வேர்டை சீரியஸாக எடுத்துட்டு அவங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பெருசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஈகோவை டச் பண்ணதுனால வந்த ஒரு விபரீதம் அப்படின்னு சொல்லலாம். இலங்கை அரசாங்கத்துக்கும் அது வந்து ஒரு பாடமா இருக்கட்டும். நிச்சயம். ஸோ அதனால தான் என்னவோ தெரியல, ரணில் விக்ரமசிங்க வந்து இப்போவே ஜென்சியை பிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இருக்காரு இல்லையா? ஆமா நம்ம அந்த விதத்துல யோசிக்காம விட்டுட்டோம். இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னாடி இப்போ நாமல் ராஜபக்ஷ ரகசியமா இந்தியாவுக்கு போயிட்டு வந்துட்டாரு. நாமல் ராஜபக்ஷ ஒரு பக்கம் அவரோட அரசியல் வியூகத்தை வகுத்துட்டு இருக்கும் போது தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எதிர்கட்சிகளோட ஒன்றிணைறதை பத்தியும் பேசிட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இந்த பஸ்ஸிலுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் இல்லையா? ரொம்ப நாளா வந்து பிரச்சனையாகிட்டே இருக்காரு. கொண்டு வருவாங்களா இல்லையா, சுகமாச்சா இல்லையா, ஒரு அக்கறை தானே என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஃபிளைட்லயே ஏத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும். உடம்பு சரியில்லை, ஓகே ஆயிட்டாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அவருடைய விசுவாசிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் கவலையா இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, அப்ப என்ன நல்லா இருக்காரா? இல்லை இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் நான் அதாவது சொல்லணும். இல்லை இந்த பசில் ராஜபக்ஷவோட இப்போ என்ன சொல்றது, அரசியல் விளையாட்டுக்கள் இதெல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் எல்லாராலையும் பேசப்படுது. அந்த காலத்தில் என்ன பண்ணாரு, இவர் எப்படி இருந்தார் தெரியுமா அந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த மனுஷனை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன தகவல் வெளியாகிருக்கு அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவை அமெரிக்க நீதிமன்ற உத்தரவோட அடிப்படையில் நாட்டுக்கு திரும்பி கூட்டிக்கிட்டு வர முடியும் அப்படின்னு அலி சப்ரி முன்னாள் நீதி அமைச்சர் சொல்லியிருக்காரு. எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர கூட்டிகிட்டு வர மாதிரி இல்லை. மாத்திரை அழியகந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு தொடரப்பட்ட வழக்குல முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ 2வது முறையா நீதிமன்றத்துல முன்னிலையாக தவறினதுக்கு அப்புறமா அவருக்கு எதிராக பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்படுது. இப்போ பசில் ராஜபக்ஷ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பின்னணியில அவரை நாட்டுக்கு திருப்பி கூட்டிட்டு வர்றதுக்கு அரசாங்கம் சர்வதேச அளவில் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். அதாவது இப்போ இன்னொரு தகவல் வெளியாகி இருந்தது ஆரம்பத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் இருக்குது இல்லையா, அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் மனிதாபிமான ரீதியாகவும் யோசிப்பாங்களாம். கொஞ்சம் அதாவது இவரை இலங்கைக்கு அனுப்பி இலங்கையில் வந்து இவருக்கு என்னதான் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டாலும் இலங்கையில் சிறைச்சாலையில் வந்து ஓகேவா இருக்கா, அங்கே எல்லாம் எப்படி இருக்குது, அதெல்லாம் பேக்ரவுண்டெல்லாம் செக் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் மனிதாபிமான முறையில் யோசிப்பாங்க. அதனால தான் இவ்வளோ உடம்பு சரியில்லாத ஒருத்தரையும் வந்து பிடியாணை பிறப்பிச்சும் அங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிற பல தகவல்கள் வெளியாகி இருந்தது. இப்போது அரசாங்கமானால் இப்படியாவது நாங்கள் கூட்டிக்கிட்டு வந்தே தீருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பசில் ராஜபக்ஷவை இங்கே கூட்டிக்கிட்டு வர்றது சாத்தியம் அப்படின்னு சொன்னாலும் அது லேசான விஷயம் இல்லை அப்படிங்கிறது அலி சப்ரி சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. கூட்டிக்கிட்டு வரலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவ்வளோ லேசுப்பட்ட வேலை கிடையாது, அது கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கு நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி அலி சப்ரி சொல்லியிருக்காரு. அமெரிக்க நீதிமன்றத்துக்கு பரிந்துரைச்சதுக்கு அப்புறமா இன்டர்போலோட முழு ஆதரவு பசில் ராஜபக்ஷவை இங்கே கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னும், அவரை இங்கே கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு ராஜதந்திர மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் அப்படின்னும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருத்தரும் ஒரு தென்னிலங்கை ஊடகத்துக்கு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நாங்க வந்து இப்போ ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருக்கோம், அவருக்கு வந்து பிடியாணை பிறப்பிச்சுட்டாங்க அப்படின்னு. இப்போ 2 கேஸ்ல அவருக்கு பிடியாணை இருக்கு. இப்போ 2 பிடியாணை பிறப்பிச்சுட்டாங்க, இன்னும் வந்து அவரை கொண்டு வரல. இனிமே இன்னும் அவங்கள வந்து டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து உடம்பு முடியல, சீரியஸ் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்காரு.
உண்மையிலேயே உடம்பு முடியலையா? இல்லாட்டி அரசாங்கம் அவருக்கு வந்து பாராபட்சம் காட்டுறாங்களா? சும்மா வெளி பேச்சுக்கு தான் சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படின்னு சொல்லி மக்கள ம். வந்து ஏமாத்துறாங்களா? அப்படின்றும் தெரியல. அப்படியும் ஒரு ஒரு சந்தேகங்கள் இல்லாமலும் இல்ல. ஏன்னா, இப்போ பசில் ராஜபக்ஷ இல்லையா? இதோட முன்னாள் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷம். அதாவது ராஜபக்ஷ குடும்பத்தோட சேர்ந்து அரசியல் செஞ்சு ராஜபக்ஷக்களுக்கு இப்ப ராஜபக்ஷக்கள் எல்லாம் செஞ்ச ஊழலுக்கு கூடவே நின்னு துணை போன ஒரு சகோதரன், குடும்ப உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது அவருக்கு மேல கொஞ்சம் கரிசனை காட்ட தானே வேணும் யாரா இருந்தாலும். அப்படி இல்ல, சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படின்னு ஜனாதிபதி எல்லா இடத்துலயும் சொல்லிட்டாரு. அத வந்து அவரு செயல்படுத்தணும். அவர கூட்டிக்கிட்டு வரணும். பசில் ராஜபக்ஷவ கூட்டிட்டு வரணும். இப்போ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால கிட்ட கேட்டாலும், நலிந்த ஜெயதீச கிட்ட கேட்டாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல அவர கூட்டிக்கிட்டு வந்துருவோம். எந்த பிரச்சனையும் இல்ல. அவரு வந்துருவாரு, வந்துருவாரு, வந்துருவாரு. அந்த இன்று போய் நாளை வா அப்படிங்கிற மாதிரி எப்ப வருவாரு அப்படின்னு வருவாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. 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 பாப்போம். இன்னும் அப்படி பார்த்தா நெறைய விஷயங்கள் வந்து இன்னும் வெளிய வராமலே இருக்கு இல்லையா? ஆமா, ஆமா. இந்த ஆஸ்திரேலியா கூட நெறைய பேர் சிஐடி மாரிலாம் போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. ம். அப்படி போனவங்கள வந்து இவர் இருக்கிற நாட கண்டுபிடிச்சு அங்க அனுப்பியிருந்தா சரி, அவர வந்து அவங்க சரி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. கண்டுபிடிக்காமலா இருப்பாங்க. எல்லாருக்கும் இருக்கிற இடம் தெரியும். எல்லாமே அதே மாரி தெரியும். பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க போல. பேசி பட் ஆமா. வெளியில வந்து சண்டைக்காரங்க மாரி காட்டிக்கிறாங்க. காட்டிக்கிறாங்க. உள்ளார வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் இப்ப யார் யாரோ இருக்க இடம்லாம் அந்த என்ன சொல்றது? சீக்ரெட் மிஷன் வச்சு போய் கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வர தெரிஞ்ச இந்த அரசாங்கத்துக்கா இருக்கட்டும், இந்த போலீஸ் திணைக்களத்துக்கா இருக்கட்டும், பசில் ராஜபக்ஷவ கண்டுபிடிக்கிறதுன்னு அவ்வளோ பெரிய வேலையா? அவர் அதுவும் தலைமறைவாகி இல்லையே. ம். அவரே அமெரிக்கால தான் இருக்காரு. ஓப்பனாவே சொல்றாங்க. ஆமா நான் அமெரிக்கால தான் இருக்கேன். ஆனா என்னால வர முடியல. எனக்கு சுகம் இல்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து நல்லபடியா உடம்பு சரியாகி கூடிய சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறது தான் எங்க எல்லாரோட பிரார்த்தனையும் கூட. பிரார்த்தனையும் கூட. சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது ம். அப்படின்னு. அண்ட் இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துருந்துச்சு. அந்த ம். சம்பவத்த பத்தி இலங்கையில நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. ம். அது என்ன சம்பவம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட் சிட்டில இருந்து ஒரு சீன சீன பிரச்சனை. நாட்டை சேர்ந்தவர் வந்து கடத்தப்பட்டு கொலை ம். செய்யப்பட்டிருந்தாரு. அது குறித்து நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ம். ஆரம்பத்துல என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாள உலக அதாவது வெளிநாட்டு பாதாள உலக குழுக்கள் கூட இலங்கையில இருந்து இயங்குதா அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ம். அதுக்கப்புறம் விசாரணைகள் தான் தெரிய வந்துச்சு. அவர் வந்து இந்த திட்டமிட்ட கணனி மோசடி இருக்கு இல்லையா? ம். அந்த மோசடியை செய்யற நபர். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு கோடீஸ்வரர் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருந்தாங்க. ம். பாருங்க, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரரே போர்ட் சிட்டில போய் மீன் பிடிச்சிட்டு தான் இருந்திருக்காரு. அது வந்து எப்படி ஒரு தகவல் வெளியாகி இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த 3 பேர் தானே மீன் பிடிக்க போயிருக்காங்க. அதுல அந்த கடத்தப்பட்ட நபர் இருக்காரு இல்லையா? அவருக்கு பொய் சொல்லி மத்த 2 பேர் கொஞ்சம் ஏமாத்தி கூட்டிக்கிட்டு வந்ததா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதோட உண்மைத்தன்மை இன்னும் உறுதிப்படுத்தப்படல. அதாவது அங்க போன 3 பேர்ல 2 பேருமே இந்த கடத்திக்கிட்டு போன கும்பல சேர்ந்தவங்க தான். அவரை ஏமாத்தி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு மீன் பிடிக்க கூட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல இவரை கடத்தியிருக்காங்க. அதாவது ஒரு பிளான் பண்ணி நடந்த ஒரு விஷயம் அப்படிதான் சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்துல வந்து அவர் வந்து உயிரிழந்திருந்தாரு அப்படின்றத விட வந்து அவர் வந்து கொலை பண்ணிட்டாங்க. சித்திரவதை செஞ்சு சித்திரவதை செய்து கொலை பண்ணியிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இவருடைய மரணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கத்தி குத்து வந்து பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இந்த உடலுக்கு உள்ள இருக்க உறுப்புகள் இருக்கு இல்லையா? அது வந்து அந்த என்ன சொல்றது? அதுல வந்து குத்துப்பட்ட அந்த காயங்கள் மூலமாக தான் அவர் வந்து ம். உயிரிழந்ததாகவும் தகவல் வந்து வெளியாகியிருக்கு. என்னதான் இருந்தாலும் இதுல வந்து போலீசார் வந்து விசாரணைகள் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. மத்த இதுல வந்து விசாரணை பண்றாங்களோ இல்லையோ, இதுல வந்து நல்லா விசாரணை பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுல ம். வந்து 2 சந்தேக நபர்களை கூட வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமா. அவங்களுடைய அடையாள அணிவகுப்பு வந்து இன்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூலமா அவங்களுடைய டீம்ல மத்தவங்கள யாரெல்லாம்? வந்து ம். ம். கண்டுபிடிக்கிறதுக்கான அடையாள அணிவகுப்பு இன்னைக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உயிரிழந்தவர் இருக்கார் இல்லையா? அவருடைய உடலை வந்து சீனாக்கு அனுப்புறதுக்கு சீன தூதரகம் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படுறதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ம். அது மட்டும் இல்லாம அவர் வந்து பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. அது எதனால அவர் வந்து காசெல்லாம் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இணைய வழி குற்றங்கள் நம்ம இருக்கு இல்லையா? அன்னைக்கே பேசணும்ல. அது மூலமா தான் அவர் வந்து செஞ்சிருக்காரு. ம். பட் இது என்ன சொல்றது? 2 டீமுமே அந்த குற்றங்கள் செய்யற டீம் தான் அப்படின்ற மாரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்துல இலங்கையில வந்து இப்ப வெளிநாட்டவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சொன்ன மாரி கொல்பிட்டி, ம். பம்பலப்பிட்டி பம்பலப்பிட்டி. அந்த பக்கம் போனா வந்து வெளிநாட்டவர்கள் தான் கூட இருப்பாங்க. ஸோ எல்லாருமே இந்த மாரி நடவடிக்கைகள் செய்யறதுக்கு தான் இலங்கைக்கு வந்து சுற்றுலா விசா வாங்கி, இங்க வந்து இந்த மாரி நடவடிக்கைகள்லாம் முன்னெடுத்துட்டு வராங்களா அப்படின்றது வந்து தெரியல. ஆமா. அதாவது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இலங்கையில வந்து இருக்கக்கூடிய இந்த சட்ட திட்டங்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து லேசா இருக்கு.
வெளிநாட்டுல இருந்து இங்க வராங்களா இருந்தா, மேபி அவங்க இங்க வந்து இருக்கிறதுக்கான சட்டதிட்டங்கள் வந்து கொஞ்சம் இலகுவா இருக்குதா. மத்த நாடுகள விட நான் சொல்றேன். மத்த நாடுகள்ல வந்து ரூல்ஸ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து அப்படி இல்ல அப்படிங்கிறதுனால தான் வந்து பல பேர் இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து இந்த மாதிரி மோசடிகள்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய விஷயம். அதுவும் நம்ம இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே சொல்லியிருந்தோம். அதையும் தாண்டி இதோட இன்னொரு விஷயம் பேசணும் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முன்னாள் அமைச்சர் சாந்த பண்டாரவோட மகன் இவங்களுக்கு வந்து இன்றைய தினம் பிணை கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் இந்த சம்பவத்துல கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறதும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். சீன பிரஜை ஒருத்தர்கிட்ட இருந்து 2 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பா முன்னாள் அமைச்சரோட மகன், அது மட்டும் இல்லாம இன்னும் 5 பேரும் வந்து 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தாங்க. கைது செய்யப்பட்டதுக்கு பின்னணியில இன்றைய நாள் வந்து பிணையில போகணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அதையும் தாண்டி அவங்களுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கு. இப்படியான பின்னணியில தான் இந்த சம்பவமும் நடந்திருக்கு. அப்போ நாட்டுல வந்து இந்த இணையவழி மோசடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நாளுக்கு நாள் செய்திகள்ல வெளியாகும். நம்ம பார்த்துருப்போம். ஒரு வீட்ல நாங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு டீமா இருந்து இந்த மாதிரி இணையவழி மோசடிகள்ல ஈடுபடுறாங்க. அதுவும் இலங்கையில இணையவழி மோசடிகள் வந்து இப்போ அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களும் நம்ம நாளுக்கு நாள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியான பின்னணியில தான் இந்த சம்பவம் பதிவாகியிருக்கு. அதுவும் ஒருத்தரை கடத்திட்டு போயிட்டு கொலை செய்யற அளவுக்கு, இன்னொரு நாட்டுல கொலை செய்யற அளவுக்கு இந்த சம்பவம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. அப்போ நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சீன பிரஜைகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்படணும் அப்படிங்கிறத தாண்டி நாட்டுக்குள்ள சீன பிரஜைகள்னு இல்லை, வெளிநாட்டுல இருந்து வரக்கூடியவங்க வரும்போது அவங்களுக்கான சட்டத்திட்டங்களும் ஒழுங்கான முறையில் நடைமுறைப்படுத்தப்படணும். அதையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அது தொடர்பாகவும் பாதுகாப்பு பிரிவினர் வந்து கொஞ்சம் அவதானம் செலுத்துறது வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் மூலமா நாங்கள் தெரிஞ்சுக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா இல்லாட்டி இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னும் இன்னும் பதிவாகும். இப்ப இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரி இன்னும் எங்கெங்க சம்பவங்கள் பதிவாகுதுன்னு தெரியலை இல்லையா. அதனால அது தொடர்பாகவும் கவனம் செலுத்துறது வந்து சரியா இருக்கும். இல்லாட்டி இப்ப இவங்களை கொண்டவங்களை பழி வாங்குறதுக்காக இன்னொரு டீமும் அப்படி மாறி மாறி பிரச்சனைகள் தீவிரமடைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால இது தொடர்பா பாதுகாப்பு பிரிவினர் சரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம். அரசாங்கம் இதுக்கும் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தா அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு வந்து நாட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் நாட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஓகே, ஸோ நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை, நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்ல பதிவிட மறக்காதீங்க. ஸோ நாளை தினம் பார்க்கலாம். பாய் பாய். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.